ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவகேடோ ஸ்மூத்தி பண்ணிவிட்டு அதோட சீட்ஸ் அப்படியே வச்சுருந்தேன். சரி முளைக்க வைக்கலாம், அது எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு. ஆல்ரெடி நான் கன்சீவாக இருக்கும்போது இதே மாதிரி அவகேடோ சீட்ஸ் போட்டு முளைக்க வச்சுருந்தேன். அது நல்லாவே செடி வந்தது. பட் ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா, வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்ட் வால் வெட்டி வச்சுட்டேன். அது வேர் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எடுத்து பின்னாடி வைக்கலான்னு சொன்னாங்க. அது எடுத்து வச்சோம். பட் ஆனால் முன்னாடி காம்பவுண்ட் வால் கிட்டே இருக்கும்போது நல்லா வளர்ந்தது. பட் ஆனால் அதை பிடுங்கி வேறு பக்கம் வைக்கும்போது அது வளரல. சரி இந்த தடவை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வைக்கும்போதே பின்னாடி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். 2 சீட்ஸ் வச்சுருக்கேன். பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு. இது வளர்றதுக்கு எப்படி ஒரு 40 to 45 டேஸ் ஆகும். இந்த தடவை எப்படி வளருதுன்னு தெரில, பார்ப்போம். ரெய்னி சீசன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துடும். இருந்தாலும் ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து நான் தண்ணி விட்டுட்டே இருப்பேன். அப்போ பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். உங்களுக்கும் இந்த மாதிரி செடியெல்லாம் வைக்க பிடிக்குமா எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்தை ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால தான் நான் இந்த தடவை